கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு ராஜா குடியானவனைப் போல மாறு வேடம் அணிந்து தேசத்தை சுற்றி பார்த்தார். இரவு வந்தது. தங்குவதற்காக ஒரு சத்திரத்திற்கு சென்று இடம் இருக்கிறதா என்று கேட்டார். ஆனால் அந்த சத்திரக்காரனோ, அரசாங்க அதிகாரிகள் இங்கே தங்கி இருக்கிறார்கள், உனக்கு இடமில்லை என்று விரட்டி விட்டான். இதை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு அதிகாரி தன் அறையிலிருந்து வேகமாக ஓடி வந்து குடியானவனை தனது அறைக்கு அழைத்து சென்றான். ஐயா, உமது உடைகளோ விவசாயியின் உடைகள், ஆனால் சத்தமோ என் ராஜாவின் சத்தம் என்று சொல்லி வணங்கினான். ராஜாவின் சத்தத்தில் கண்ணும் கருத்துமாய் இருந்த அந்த அதிகாரியையே ராஜா மிகவும் உயர்த்தினார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு குழந்தையாய் வந்தபோது சத்திரத்தில் அவருக்கு இடமில்லை, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். அவரை தீர்க்க தரிசன கண்களால் கண்ட எரேமியா அவரை பற்றி சொல்லும் போது, இஸ்ரவேலின் நம்பிக்கையே நீர் தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானேன் என்று கேட்கிறார். ஆம், அன்று அவர்கள் இயேசுவை அறியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவருடைய சத்தம் மனதுருக்கமாய் வல்லமையாய் பிரசங்கங்களாய் மலைகளில் எதிரொலித்தது. இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தைக்கு செவி கொடுக்கிறது என்று. அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய சத்தத்தை அறிந்தவர்கள் அவரை பின் செல்லுகிறவர்களாய் இருப்போம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இதைத்தான் சொல்லுகிறது. இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் என்று சொல்லி இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு முதலாவது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது, ஆண்டவர் பேசுகிற சத்தம் தான் இது என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ளுகிற அளவிற்கு நாம் அவரோடு ஐக்கியத்தில் இருக்கிறோமா, உறவாடி கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரோடு பேசாத பட்சத்தில், அவருக்காக காத்திராத பட்சத்தில் அவருடைய சத்தத்தை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. அநேக நேரத்தில் அவர் கூப்பிட்டும் கூட இது என் தேவனின் சத்தம் என்று அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் அவரோடு உள்ள உறவில் சரியில்லை என்பதுதான். ஏனென்றால் எந்த ஒரு பிள்ளை ஒரு நபரோடு அதிகம் நேரம் செலவிடுகிறதோ, அதிகமாய் அவர்களுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறதோ, அந்த பிள்ளைக்கு அவர்கள் எப்படி பேசினாலும் இது அவர்களுடைய சத்தம் என்று தெரியும். அதே போலத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வார்த்தை பேசும் போதே இது என் தேவனின் சத்தம், இல்லை இது பிசாசு என்னை ஏமாற்றுவதற்காக பேசுகிறான் என்று அறிந்து கொள்ளும் அளவிற்கு ஞானம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த ஞானம் எப்பொழுது வரும் என்றால், ஆண்டவரோடு உறவாட ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் காத்திருந்து அவர் சத்தத்தை கேட்கத்தான் இது தெளிவுபடும். உதாரணத்திற்கு நீங்கள் சாமுவேலை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வந்து கூப்பிடுகிறார். அவனுக்கு யார் கூப்பிடுகிறார் என்று தெரியவில்லை. ஏலி தாத்தாவனிடத்தில் போய் கேட்கிறார், நீர் என்னை கூப்பிட்டீரா என்று. இல்லை என்று சொல்லுகிறார். இப்படி திரும்ப திரும்ப அவன் அழைக்கப்பட்ட பின்பு ஏலி சொல்லுகிறார், இதற்கு பின் உனக்கு அந்த சத்தம் கேட்டால் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி கொடுக்கிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, முதல் முறை அந்த சத்தத்தை அவன் அறிந்திருந்தான், ஆனால் யாருடையது என்று தெரியாமல் இருந்தான். ஏலி சொன்னதற்கு பிற்பாடுதான் அவன் அறிந்து கொண்டான் இது தேவனின் சத்தம். அதற்கு பின்பு அவர் சொல்லுகிறார், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு நம் தேவனின் சத்தம் கேட்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். கேட்டவர்கள் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். கேட்காதவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க பண்ணும், வேதத்தின் மூலம் கேட்க பண்ணும், மற்றவர்கள் பிரசங்கிக்கும் போது அவற்றின் மூலம் கேட்க பண்ணும். நான் உமோடு கூட தனியே உறவாடும் போதும் என் தேவனாகிய உம்முடைய சத்தத்தை எனக்கு கேட்க பண்ணும் என்று செபியுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய காதுகளில் அவருடைய சத்தத்தை நிச்சயம் தேவன் உங்களோடு கூட
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.